الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. الحمد لله. அல்லாஹுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 20 நாட்கள் தராவீஹ் தொழக்கூடிய நல்ல நசீபுகளை கொடுத்திருக்கிறான். மீதமுள்ள நாட்களிலும் தராவீஹ் தொழக்கூடிய நசீபுகளையும், நின்று வணங்கக்கூடிய நசீபுகளையும், அமல் செய்யக்கூடிய வாக்கியங்களையும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் கொடுப்பானாக. விஜயமானவர்களை, இன்றோடு 20 நாட்கள் தராவீஹ் தொழுகையில் நாம் 25 ஜுஸுகளை முடித்திருக்கிறோம். இன்னும் 5 ஜுஸுகள் தான் பாக்கி இருக்கிறது. மிச்சமுள்ள ஜுஸுகளையும் முழுமையாக கேட்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ஓதுவதற்கும் பாக்கியங்களை கொடுப்பானாக. கண்ணியமானவர்களே, இன்று ஓதப்பட்ட வசனங்களிலே வஜஸாஉ ஸய்யிஅத்துன் மிஸ்லுஹா ஃபமன் அஃபா வ அஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தீமைக்கு பகரமாக தீமையுடைய கூலிதான். எனினும் எவர் மன்னித்து சமாதானம் செய்கிறாரோ அவருக்கு நற்கூலி அல்லாஹ்விடம் இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அநியாயம் செய்யக்கூடியவர்களை நேசிப்பதில்லை என்ற ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். நம்மிலே 2 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். தவறுகளை மன்னிக்கவே முடியாத சில மனிதர்கள். தவறுகளை மன்னிக்கவே முடியாத சில நபர்கள். எனக்கு அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா, நான் எப்போ அவன் மன்னிக்க மாட்டேன்னா கடைசி வரைக்கும் அவனை மன்னிக்கவே மாட்டேன். கோபத்துடைய சில நேரங்களில் இப்படி கூட நம்ம சொல்லியிருக்கோம், அல்ல நம்ம எல்லாம் மன்னிக்க வேண்டும், என் ஜனாசாக்கு அவன் வரக்கூடாது. அவன் மேலுள்ள கோபத்தில் அவன் செய்த செயலை, ஒரு மனிதன் செய்தை, அது சகோதரனாக இருக்கட்டும், சொந்தக்காரர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், சில நேரங்களில் நமக்கு இவ்வளவு கோபம் வருகிறது, மன்னிக்க முடியாத சூழல் ஏற்படுகிறது. என்னுடைய ஜனாசாக்கு அவர் வரக்கூடாது, அவருடைய ஜனாசாக்கு நான் போக மாட்டேன், நான் அப்படின்னு உறுதி எடுக்கிறேன். என்ன பாவங்களில் என்ன உறுதி? அடுத்தவனை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்வதில் என்ன உறுதி? ஒரு ஹதீஸிலே நபி இப்படி சொல்வார்கள், நீ எதை விரும்புகிறாயோ அதை உன் சகோதரனுக்கு நீ விரும்பு. நீ தவறு செய்துவிட்டால் நீ மன்னிக்கப்பட வேண்டும் என்று நீ விரும்புகிறாய். நீ தவறு செய்துவிட்டால் நீ மன்னிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாய். உன் சகோதரனை ஏன் மன்னிக்க முடியவில்லை உன்னால்? கண்ணியமானவர்களே, இன்று அந்த மன்னிப்புடைய ரகங்களில் நாம் எந்த ரகத்தில் இருக்கிறோம்? சில மனிதர் ஒரு ரகம் இப்படி மன்னிக்கவே மாட்டேங்கிற அந்த பிடிவாத குணம். இன்னொரு ரகம் இருக்கிறது, நான் மன்னிச்சுட்டேன், இருந்தாலும் நடந்தது மறக்குமா எனக்கு, எப்படினாலும் நான் ஒரு நாள் அவனுக்கு அதை பழி வாங்கத்தான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு ரகம். இங்கு நாம் நபியை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தன்னுடைய பாப்பாவோடு கூட பிறந்தவர்கள், தன் தந்தையோடு கூட பிறந்த ஒரு நபரை சாதாரணமாக கூட கொலை செய்யவில்லை. துண்டு துண்டாக குடல்களை எல்லாம் வெட்டி எடுத்து கர்ண கொடூரமாக தன்னுடைய தந்தையுடன் பிறந்த சகோதரனை கொலை செய்திருக்கிறார்கள். எப்படி இருக்கும்? சாதாரணமாக போரில் அம்பெறிஞ்சு கொண்டாங்க அல்லது வெட்டி கொண்டாங்க என்ற சூழ்நிலை அல்ல. ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்து அவருடைய குடல்களை எல்லாம் பிடுங்கி மாலைகளாக போட்டுக் கொண்டார்கள். கோபத்துடைய வெறியில, உச்சத்தில் அந்த பெண்மணி இஸ்லாத்துக்கு வருகின்ற பொழுது, அந்த ஒரு வில்லறிந்த அந்த நபர் இஸ்லாத்துக்கு வருகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை மன்னித்தார்கள். சொன்னாங்க, அவங்களை பார்க்கும் போதுலாம் எங்கள் செச்சா ஞாபகம் வருது, தயவுசெய்து என்னை பார்க்காதீங்க, என் முன்னால் வராதீங்க. உங்களை பார்க்கின்ற பொழுதெல்லாம் என்னுடைய தந்தையின் கூட பிறந்தவருடைய ஞாபகம் வருகிறது, கொஞ்சம் முன்னால் மட்டும் வராமல் இருங்க. இந்த சஹாபி கடைசி வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் வரவே இல்லை. ஏனென்றால் அதன் மூலமாக நபிக்கு தொந்தரவு ஏற்பட்டு விடுமோ என்பதாக. எந்த சூழ்நிலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மன்னிப்புடைய இடங்களை விட்டு நகரவே இல்லை. எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும், அவர்களுக்கு துன்பங்கள் கொடுத்திருந்தாலும் மன்னிப்புடைய அந்த வாசலை திறந்து வைத்தே இருந்தார்கள். நாம் எந்த வாசல்களை திறந்து வைக்க போகிறோம்? சமூக வாழ்விலே மன்னிப்பு என்பது 4 வகையாக இருக்கிறது. ஒன்று, நாம் செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறது. நாம் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பது. 2வது, பிறருக்கு நாம் செய்த தவறுக்காக அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்பது. 2வது,
மூணாவது ஒன்று இருக்குது, பிறர் செய்த தவறுகளை பெருந்தன்மையாக நாமே மன்னித்து விடுவது. அவர் மன்னிப்புலாம் கேட்கல, பிறர் செய்த தவறுகளை, நமக்கு செய்த தவறுகளை பெருந்தன்மையாக மன்னித்து விடுவது. நாலாவது, மன்னிப்புன்னு சொல்லி ஒருத்தர் கேட்டால் மன்னிக்கப்படணும். இந்த 4 வகைகளுமே சொர்க்கத்துக்கு இழுத்து செல்லக்கூடியது. அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கறது, நான் செய்த தவறுக்காக பிறரிடம் மன்னிப்பு கேட்பது, பிறர் எனக்காக செய்த தவறுகளுக்கு நான் பெருந்தன்மையாக மன்னித்து விடுவது. நாலாவது, என்னிடம் மன்னிப்பு என்று கேட்டால் அதை கண்டிப்பாக நான் மன்னித்து விட்டேன் என்ற வார்த்தைகளை சொல்வதோடு மட்டும் இல்லாமல் அதை மறந்து விடுவது. மன்னிச்சிட்டேன் மனுஷன் போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாரு, அவனுக்கு ஏதாவது செய்யணும், அவனை ஏன்னா எனக்கு அப்படி செஞ்சுட்டேன் அப்படிங்கிற குற்ற உணர்வுகள் அல்ல, அந்த காழ்ப்புணர்ச்சிகள் அல்ல. இதோ நடந்துருச்சு, அடுத்து கடந்து போங்க. அடுத்து என்ன செய்யணும்? ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு கவிஞர் கவி பாடி வசுக்கிட்டே இருந்தார், திட்டிக் கொண்டே இருந்தார். கஅப் இப்னு புஸைர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கஅப் இப்னு ஸுஹைர் என்ற ஒரு கவிஞர். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டியே கவிதை எழுதுவார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசிங்கப்படுத்தியே கவிதைகள் எழுதுவார். அதில் ஒரு பெரிய சந்தோஷம், அதை சொல்லி பெரிய ஒரு கூட்டம் சந்தோஷம் அடையும். அவருடைய சகோதரர் புஜைர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு விட்டு தன்னுடைய சகோதரனுக்கு கடிதம் எழுதுகிறார். வாஞ்சையான வார்த்தைகள், ரொம்ப மெல்லினமான வார்த்தைகள், மெல்லியான வார்த்தைகள். என்னுடைய சகோதரனை நீ என்ன செய்துவிடு, உன்னுடைய கவிதைகளால் நீ நபியை திட்டிக் கொண்டிருக்கிறாய், உனக்கு பெரிய ஒரு பாடம் இருக்கிறது, ஒரு பெரிய தண்டனை கிடைக்கும் உனக்கு. ஆனால் தயவு செய்து நீ மதீனாவுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்பதாக சொல்கிறார். அந்த கடிதத்தின் வார்த்தைகள் ஆழமிக்க வார்த்தைகள். அவர் பார்த்துட்டு தன் சகோதரன் இவ்வளோ அன்பான கவிதைகள் எழுதியிருக்கிறார், அன்பான வார்த்தைகளை எழுதியிருக்கிறார், நான் அவருடைய தலைவர் ரசூலை திட்டிருக்கிறேன், வார்த்தைகளால் பேசியிருக்கிறேன், வார்த்தைகளால் கடினமான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி அவருடைய மனதை எல்லாம் வேதனைப்படுத்தியிருக்கிறேன். ஆனால் என் சகோதரர் இவ்வளோ அருமையான கடிதம் எழுதியிருக்கிறார், என்னை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறார். உடனடியாக மதீனாவுக்கு செல்கிறார்கள். இருந்தாலும் பயம். ஏன் இவ்வளோ கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி நபியை பேசியிருக்கிறோமே, நபி நம்மை மன்னிப்பார்களா என்ற ஒரு பயம். சகோதரர் சொல்றாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நபி கண்டிப்பாக மன்னிப்பாங்க, நீங்கள் என்ன செய்ய, நபிகிட்ட போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்போ கஅப் என்ன செய்கிறாரு, அந்த கவிஞர் என்ன செய்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் உட்கார்றார். தன்னை யார் என்று கூட சொல்லிக்கொள்ளவே, நான் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறேன், நான் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறேன் அப்படிங்கிறவாக சொல்லி நபிகிட்ட பேசுகிறார். அல்லாஹ்வின் தூதரே, உங்களிடம் ஒருவர் வருகிறார், தான் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிக்கும்படி கேட்கிறார், முஸ்லீமாக விளைகிறார், அவர் குறித்து நீங்கள் மன்னிப்பீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல என்ன சொல்ல, நான் யாருன்னு சொல்லலை, நான் தான் கஅப் இப்னு ஸுஹைர்னு சொல்லலை. என்ன கேட்குறாரு, உங்களிடம் ஒரு மனிதர் வருகிறார், தான் செய்த பாவங்களை எல்லாம் சொல்கிறார், அவரை நீங்கள் மன்னிப்பீர்களா? அவர் உங்களை கடினப்படுத்தியிருக்கிறார், வார்த்தைகளால் கடினப்படுத்தியிருக்கிறார், மனசை சங்கடப்படுத்தியிருக்கிறார். அப்படி சொன்னாங்க, ஆமாம் மன்னிப்பேன், ஆமாண்ணா மன்னிப்பேன். அப்போ அவங்க கேட்டாங்க, மறுபடியும் கேட்குறாரு, யாரோ சொல்ல கஅப் உங்கள்கிட்ட வந்தால் நீங்கள் மன்னிப்பீங்களா? கஅப் இப்னு ஸுஹைர் அந்த கவிஞர் உங்கள்கிட்ட வந்தால் நீங்கள் அவரை மன்னிப்பீங்களா அப்படின்னு சொல்லும்போது அப்படி சொன்னாங்க, ஆம் நம்ம அவரை மன்னிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் சொன்னார், யார் சொன்ன, நான் தான் கஅப் இப்னு ஸுஹைர் அப்படிங்கிறார். சஹாபாக்கெல்லாம் கொந்தளிச்சுட்டாங்க. என் ரசூலை என்ன வார்த்தைகளால் நீ பேசியிருக்கிறாய், என் ரசூலை எவ்வளவு கெட்ட வார்த்தைகளை பேசியிருக்கிறாய், எவ்வளவு மனசங்கடப்படும் அந்த வார்த்தைகளை படித்தால் எங்களுக்கே மனம் புண்படுகிறது, அவ்வளவு வார்த்தைகளை பேசியிருக்கிறாய், இவ்வளவு சர்வசாதாரண நபி பக்கத்தில் உட்கார்ந்து நான் தான் கஅப் இப்னு ஸுஹைர்னு சொல்கிறேன் என்பதாக கோபத்திலே கொந்தளிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஅபை விட்டு விடுங்கள், அவர் முஸ்லீமாக இருக்கிறார், அவரை நான் மன்னித்து விட்டேன். எவ்வளோ பெரிய வார்த்தைகள். சாதாரணமாக இன்னைக்கு மாதிரி நம்ம ஊர்கள் மாதிரி அரபுலகம் அல்ல, வார்த்தைகளில் கூட ரொம்ப கடினமான வார்த்தைகளை கையாண்டால் பெரிய பெரிய குலம் பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுக்கிறாங்க, அவரை விட்டு விடுங்க, ஏன்னா அவர் முஸ்லீமாக இருக்கிறாரு. மன்னிப்பது அப்படிங்கிறது ஒரு மகத்தான பண்பு. இன்றைக்கி சர்வசாதாரணமாக நம்ம பிள்ளைகளை மன்னிக்கிறது இல்லை, நம்ம சின்ன பிள்ளைகளை மன்னிக்கிறது இல்லை.
நம்ம மனைவி மக்களை மன்னிக்கிறது இல்லை. மனைவிட்டு அவ்வளோ கடிந்து பேசுகிறோம். இன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு சாப்பாடு சரியா இல்லைன்னா என்ன, நம்ம இறந்து வேற போகிறோமா? என் பிள்ளை தண்ணியை கொண்டு வரும்போது எனக்கு தான் தண்ணி எடுத்து வரான், சின்ன பிள்ளை கொட்டிட்டான், அவன் நம்ம என்ன சொல்கிறோம்? என்னடா ஒரு தண்ணியை கொண்டு வர தெரியல அவன் கத்துறோம், தொடச்சிக்கலாம். ஆனால் என் பிள்ளையுடைய மனசு என்ன பாடுபடும்? எங்கள் வாப்பாக்கானே தான் தண்ணி எடுத்துகிட்டு போனேன், தெரியாமல் கொட்டிடுச்சு, எங்கள் வாப்பா இப்படி என்னை திட்டாங்களே, அந்த மனசு பாடுபடாத? நம் மனைவிமார்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார்கள். ஒரு வார்த்தை சாப்பாடு நல்லா இருக்குன்னு கூட சொல்ல முடியல, நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு கூட சொல்ல முடியல, அவ்வளோ பிஸிமான் ஆகிட்டோம். நம்ம ஃபோனில் கூட நல்ல வார்த்தையை பேச முடியல, நல்லா இருக்கிறீங்களா, என்ன செய்றீங்க, மரியாதை கொடுத்து பேச முடியல என் மனைவிமார்களுக்கு. எப்படி பாருங்க, என்ன இருக்க, சரி வை வரேன். எவ்வளவு கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, வீட்டில் உள்ளவர்களிடம் பேசுகின்ற பொழுது கனிவான வார்த்தைகளை பேசுங்கள், வீட்டில் உள்ளவர்களை மன்னித்து பழகுங்கள். கண்ணியமிக்க மேலான பெரியவர்கள், நண்பர்களே, நம்முடைய உறவுகள் எவ்வளவு முக்கியம் என்றால் ஒரு நேரத்திலே ஹலீஃபாவுடைய கவர்னர், பேர் ஞாபகம் சரியா வரல, அவருடைய ஆட்சியில் என்ன நடக்குன்னா, ஒரு 3 பேர் என்ன செஞ்சாங்க, அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறார்கள். யாரெல்லாம்? மகன், கணவன், சகோதரன். ஒரு பெண்மணியுடைய மகன், கணவர், அப்புறம் யாரு? சகோதரன். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அந்த ஆட்சியாளர் பேர். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய ஆட்சி காலத்தில் 3 பேர் அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறார்கள். அப்போ அந்த 3 பேரையும் கொலை செய்ய வேண்டும் என்று தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது. அப்போ அந்த பெண்மணி வர்றாங்க, என் குடும்பத்தில் ஒரே குடும்பத்தில் 3 பேர் இறந்து போனால் நான் என்ன செய்வேன்? அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சி செய்திருக்கிறார்கள், தண்டனை கொடுக்கப்பட வேண்டிய குற்றம் தான். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு எதிராக இப்படி கிளர்ச்சி செய்வது கூடாது, கிலாபத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆட்சியாளர்கள் சொல்வதை கேட்க வேண்டும், போர்களிலே பங்கு கொள்ள வேண்டும், எல்லாம் சரிதான். ஒரே குடும்பத்திலே 3 நபர்கள். அழுகிறார், மறுபரிசீலனை செய்யுங்கன்னு கேட்டு அழுகிறார். உறவுகள் எவ்வளவு முக்கியங்கிறதுக்காண்டி சொல்றேன். அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொல்கிறார், உனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன், உனக்கு இவ்வளோ கெஞ்சி கேட்குற, அழுகிற, உனக்கு ஒரு ஆப்ஷன் தர்றேன், யாரையாவது ஒருத்தரை வேணா கூப்பிட்டுக்க. நீ யாரையாவது ஒருத்தரை 3 பேரில் நீ யாரை கை தொடுறியோ அவரை நான் கொலை செய்யாம விட்டுறேன், மீது 2 பேரை கம்பல்சரி. அந்த பெண் மீண்டும் அழுகிறார், பரிசீலனை செய்யுங்கள், நீங்கள் இனிமேல் இது போன்ற தவறுகளை இவர்கள் செய்ய மாட்டார்கள், அவங்களும் சொல்றாங்க. ஆனால் இஸ்லாமிய சட்டங்கள் என்னன்னு சொன்னா, இதெல்லாம் தேச துரோகமான விஷயங்கள். இன்னைக்கு நம்முடைய நாடுகளிலேயும் சரி, தேச துரோகமாக வழக்குகள் போடப்பட்டால் அவர்கள் வெளிவருவதோ அவர்கள் தண்டனைகளில் தப்புவதோ சாதாரண காரியம் அல்ல. அப்போ எவ்வளவு அழுதாலும் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொல்கிறார், இல்லை, ஒரு நபரை நீங்கள் கூட்டிக் கொள்ளலாம், யாரை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள். பிள்ளை 10 மாதம் சுமந்து வந்த பிள்ளை இருக்கிறார், தன் கணவன் இருக்கிறார், வாழ்நாள் முழுவதும் தன்னோடு இருந்தவர், தன்னுடைய சகோதரன் இருக்கிறார். அந்த பெண்மணி யாரை தேர்ந்தெடுத்திருப்பார் என்றால், கொஞ்சம் கெஸ் பண்ண முடியுதா யாரை தேர்ந்தெடுப்பான்னு சொல்லி? தன் சகோதரனை கையை பிடிக்கிறார், தன் சகோதரனை கையை பிடித்து தூக்குறார், நான் இவரை பாதுகாத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி. என்ன காரணம் என்பதாக அவரிடம் கேட்கப்படுகிறது. நீங்கள் பெற்றெடுத்த மகன், உங்களோடு இத்தனை காலம் வாழ்ந்த கணவர், இவரை எல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் இவரை தேர்ந்தெடுக்கான காரணம் என்ன என்று கேட்கின்ற பொழுது, எனக்கு இன்னொரு மகனை பெற்றுக்கொள்ள முடியும், எனக்கு இன்னொரு கணவனை பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் என் உடன் பிறந்த இரத்த சகோதரனை நான் இனிமேல் பெற்றுக்கொள்ளவே முடியாது, எத்தனை காலமானாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. கண்ணியமாக இது போன்று நம்முடைய இரத்த உறவுகளும் நாங்கள் எப்படி இருந்திருக்கிறோம்? இனிமேல் வாழக்கூடிய காலங்களிலே நாங்கள் இரத்த உறவுகளை திரும்ப புதுப்பிக்க முடியுமா? என் தங்கச்சி அப்படி பேசிட்டா, இப்படி எப்படி பேசினா என்ன, நான் மன்னிக்கிறேன், ரப்பு என்னை மன்னிக்க சொல்கிறான், என் ரசூல் மன்னித்திருக்கிறார்கள். என் ரசூலுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு காலங்களில் மன்னிப்புடைய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கிறது. நான் மனமுருகி இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடாதா? என் தம்பி தானே, என் தங்கச்சி தானே, என் தம்பி தானே, என் வாப்பா தானே. இன்னைக்கு தன்னுடைய சகோதரன்கிட்ட பேசாத மக்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? தன்னுடைய தந்தையிடம் பேசாத மக்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். கண்ணியத்துக்கு மேலான பெரியவர் நண்பர்களே, அல்லாஹ் சொல்கிறான், யார் ஃபமன் அஃபா ஃபஅஸ்லுஹு ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ்,
யார் மன்னிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பெருங்கூலி இருக்கிறது. மன்னிக்கக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். கண்ணியங்கள் கிடைக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு வியப்பூட்டுகின்ற ஒரு ஆராய்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அமெரிக்கா போன்ற பெரும் நாடுகளில் எல்லாம் யார் மன்னிப்பு கூட உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மனம் சார்ந்த நோய்கள் வருவதில்லை என்று ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார்கள். யார் மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கிறதோ, நடந்து போகிறோம், செப்பலை மிதிச்சிட்டாங்க, சரி, சின்ன மன்னிப்பு, சர்வசாதாரணமாக நம்முடைய செப்பல் அங்கே போட்டிருக்க, நம்மளுடைய செப்பல் கரெக்டாக மிதிக்கிற, யாரோ மிதிக்கிறார் தெரியுது, சாக்கடையோட மிதிக்கிறார் தெரியுது, அவர் மன்னிப்பு கேட்க மாட்டார். நம்மகிட்ட வந்து உங்கள் செப்பல் மிதிச்சிட்ட தெரியாமல் மன்னிப்பு கேட்க மாட்டார். ஏன்னா அவர் மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கிறார். பெருந்தன்மையாக நாம் கடந்து செல்வது. இப்போ சர்வசாதாரணமாக வெளிநபர்களை எல்லாம் நாங்கள் மன்னிக்க பழகுகிறோம் என்றால் எங்கள் குடும்ப நபர்களை நாங்கள் எப்படி மன்னிக்க வேண்டும்? ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், என்ற ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, அவர் நான் எத்தனை தடவை மன்னிக்கிறது? என்ற ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, அவரை நான் எத்தனை தடவை மன்னிக்கிறது? கோதுமையோட இதை சேர்த்து போடாதேன்னு சொல்கிறேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு தப்பு செய்கிறாருன்னா கோதுமையோட சோளத்தை போடாதுன்னு சொல்லி அவர் செய்கிறாரு. இப்படி எத்தனை தடவை நாம் அவரை மன்னிப்பது யார சொல்ல என்பதாக கேட்கின்ற பொழுது நபி சொன்னார்கள், ஒரு நாளைக்கு 70 தடவை அவரை மன்னியுங்கள். ஒரு நாளைக்கு 70 தடவை நீங்கள் அவரை மன்னியுங்கள், உங்களிடம் வேலை வாய்ப்பவரை. அப்படி என்றால் நம் குடும்பத்தார்களை நாம் எத்தனை தடவைகள் மன்னிக்க வேண்டும்? நம் மனைவியை நாம் எத்தனை தடவைகள் மன்னிக்க வேண்டும்? நம் பிள்ளைகளை எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும்? கண்ணியமானவர்களே, உலகத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ இதுபோன்று வானத்தில் உள்ளவன் நம்மோடு நடந்து கொள்வான். உலகத்தில் நாம் மன்னிக்கக்கூடிய தன்மையோடு நடக்கிறோம் என்றால் அல்லாஹ் நம்மை மன்னிக்கிறான். சர்வசாதாரணமாக நாம் நம்முடைய குடும்பங்களில் ஒரு உறுதி எடுக்க வேண்டும். இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், குடும்பங்களில் கோபங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும், எனக்கு ஏதாவது மாறுகள் செய்தாலும், எனக்கு தவறுகள் செய்தாலும், நான் சொல்வதை கேட்காவிட்டாலும் அதை எப்படி மன்னித்து சரி செய்வது என்ற சிந்தனைகளுக்கு தான் நான் சொல்வதே தவிர கோபப்பட்டு வார்த்தைகளை நான் விட்டுவிட மாட்டேன் என்ற உணர்ச்சிகளோடு நாம் என்ன செய்ய வேண்டும், ஒரு உறுதி எடுக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையினுடைய சந்ததிகளையும் ஈண்டெடுத்த பெற்றோர்களையும் மன்னித்து அருள் புரிவானாக. பிறரை மன்னிக்கக்கூடிய நல்ல நசீபுகளை கொடுப்பானாக. மன்னிப்பு என்ற வார்த்தைகளோடு பிணைந்து வாழக்கூடிய நல்ல பாக்கியம் பெற்ற ஜெயசீலர்களாக நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நல்ல ஆக்கியல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, அஷ்ஹது அல்லா இலாஹா